Hi everyone, welcome back to Talk Easy. இன்னைக்கு லெசன்ல நம்ம தினமும் லைஃப்ல யூஸ் பண்ற 5 சிம்பிள் தமிழ் சென்டென்சஸோட சரியான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்னன்றதை பார்க்கலாம். நீங்களும் என் கூட சேர்ந்து ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணிட்டு வாங்க. உங்களால் எத்தனை ரைட் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியுதுன்றதை நீங்களே செக் பண்ணி பாருங்க. பட் பிஃபோர் வி கெட் ஸ்டார்டட், நீங்க இந்த கிராமர் பத்திலாம் கவலைப்படாம நம்ம தினமும் லைஃப்ல யூஸ் பண்ற 5500 தமிழ் சென்டென்சஸ் போத் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் சென்டென்சஸ்க்கான சரியான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற டிரான்ஸ்லேஷன் கோர்ஸை வெறும் ₹999 வாங்கிக்கலாம். நான் அப்ளிகேஷனோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் கொலப்பசியில் இருக்கேன். இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்? எனி கெஸ்ஸஸ்? The answer is I am starving. In the examples பாருங்க. I'm starving. What have you cooked for dinner? நான் கொலப்பசியில் இருக்கேன். டின்னருக்கு நீங்க என்ன சமைச்சிருக்கீங்க? I haven't fed my dog since morning. He is starving. நான் என்னோட நாய்க்கு காலையில இருந்து சாப்பாடு வைக்கல. அவன் கொலப்பசியில் இருக்கான். இதுல நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். நம்ம இட் இஸ் ஸ்டார்விங்னு சொல்லல, இந்த இடத்துல ஹீ இஸ் ஸ்டார்விங் தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபார் ஆல் டொமஸ்டிகேட்டட் பெட்ஸ் லைக் கேட்ஸ், டாக்ஸ் ஆர் பேரட்ஸ் நம்ம இட்னு சொல்ல மாட்டோம். வி ரெஃபர் டு இட் வித் ஜெண்டர். யூ கேன் சே ஹீ ஆர் ஷீ. ஆல் த ரெஸ்டாரண்ட்ஸ் வர் க்ளோஸ்ட். வி வர் ஸ்டார்விங். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோம்? எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் க்ளோஸாக இருந்தது, நாங்கள் கொலப்பசியில் இருந்தோம். அடுத்த சென்டென்ஸ் ஃபோனை நோண்டாத. ஸோ இது எப்படி நம்ம இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? டோன்ட் ஃபிடில் வித் யுவர் ஃபோன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஷி காண்ட் ஹெல்ப் ஃபில்லிங் வித் ஹர் ஃபோன். அவளால் அவளோட ஃபோனை நோண்டாம இருக்க முடியாது. ஸ்டாப் ஃபிட்லிங் வித் யுவர் ஃபோன் அண்ட் லிசன் டு மீ. உன் ஃபோனை நோண்டுறதை நிறுத்திட்டு நான் சொல்றத கவனி. Time flies when we fiddle with our phones. நம்மளோட ஃபோன்ஸை நோண்டிட்டு இருக்கும்போது டைம் போகிறதே தெரியாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன். ஸோ இது எப்படி நம்ம இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? I am indebted to you. We are indebted to our parents. நம்மளோட பெற்றோர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். India is indebted to our freedom fighters. இந்தியா நம்மளோட freedom fightersக்கு கடன் பட்டிருக்கு. I am indebted to her for her help. அவ செஞ்ச உதவிக்கு நான் அவளுக்கு கடன் பட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவள் தடுக்கி விழுந்தாள். ஸோ இது எப்படி நம்ம இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? She tripped and fell. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. He tripped over a chair and fell. அவன் ஒரு சேர் தடுக்கி விழுந்தான். I tripped over my own feet. எனக்கு என்னோட காலே தடுக்கிடுச்சு. Move that bag away. It will trip you over. அந்த பேக்கை தள்ளு, அது உன்னை தடுக்கி விட்டுரும். நம்ம இன்னைக்கு பார்க்க போற லாஸ்ட் சென்டென்ஸ் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? வாட்டர் த பிளான்ட்ஸ். ஷீ வாட்டர்ஸ் த பிளான்ட்ஸ் எவ்ரி டே. அவ தினமும் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவா. இட் ஹாஸ் ரெயின்ட், தேர் இஸ் நோ நீட் டு வாட்டர் த பிளான்ட்ஸ் டுடே. மழை பெஞ்சிருக்கு, இன்னைக்கு செடிகளுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வாட்டர் திஸ் பிளான்ட் எவ்ரி அதர் டே. இந்த செடிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊத்து. நம்ம இன்னைக்கு லெசன்ல பார்த்த எல்லா சென்டென்சஸும் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்ன்றதை நான் நம்புறேன். உங்களுக்காக இந்த லெசனை ஒரு தடவை சம்மரைஸ் பண்றேன். நம்ம இன்னைக்கு பார்த்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் கொலப்பசியில் இருக்கேன். I am starving. உன் ஃபோனை நோண்டாத. Don't fiddle with your phone. நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன். I am indebted to you. அவ தடுக்கி விழுந்தா. She tripped and fell.
செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று, வாட்டர் த பிளான்ஸ். நம்ம இப்போ பார்த்த மாதிரி கிராமர் பற்றிலாம் கவலைப்படாம நம்ம தினமும் லைஃப்ல யூஸ் பண்ற 5500 தமிழ் சென்டென்சஸ், போத் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் சென்டென்சஸோட சரியான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கிற டிரான்ஸ்லேஷன் கோர்ஸை வெறும் 999 ருபீஸ்க்கு நீங்க வாங்கிக்கலாம். அந்த பெஸ்ட் பார்ட் இஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தா யூ கேன் கெட் இன் டச் வித் மீ ஆன் மை அப்ளிகேஷன் அண்ட் I'll definitely respond to you. நான் அப்ளிகேஷனோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஹாப்பி லேர்னிங்.